தமிழ் தேசிய அரசியல் இவ்வளவு எழுச்சியாக வேகமாக வளர்கிறது. காலம் உருவாக்கியது. காலம் கட்டளையிட்டு இந்த பணியை எங்களை செய்திருக்கிறது. வரலாறு வழிநடத்தி செல்கிறது. வரலாறு எந்த ஒரு தலைவனின் வருகைக்காகவும் காத்திருந்ததில்லை. அது இருப்பதை ஒருவனை தேர்வு செய்து அவன் கையை பிடித்துக் கொண்டு நடந்து செல்லும் என்கிறார். அப்படித்தான் இந்த பிள்ளைகள் எங்கள் கையை பிடித்துக் கொண்டு நடந்து செல்கிறது. காலம் கையளித்த கடமையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். காவிரியிலே எமக்கு உரிய நதிநீரை கேட்கிற போது எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்கிறார்கள். எங்களுடைய நெய்வேலி படைப்பு நடக்கிற மின்சாரம் பிரித்துக் கொள்கிறீர்கள். ஏன்? நாங்கள் இந்தியர்கள். எங்கள் சொத்துக்கள் பொதுமை. நரிமணம் பெற்றோர் பிரித்துக் கொள்கிறீர்கள். எங்கள் நிலத்தில் மீத்தேன் ஈத்தேன் என் பூமி தாயின் ஈரக்குல இதயத்தை அறுத்து எடுக்கிற அந்த மீத்தேன் பிரித்துக் கொள்கிறீர்கள். அணுவுடை அழிவு வந்தால் எனக்கு பயன் எல்லோரும் பிரித்துக் கொள்கிறீர்கள். ஆனால் அவரவர் நதிநீர் மட்டும் அவரவர்க்கே என்று இருத்திக் கொள்கிறீர்கள். எங்கே இருக்கிறது இந்தியம்? எங்கே இருக்கிறது? எங்கே இருக்க தேசிய ஒருமைப்பாடு? ஒரே நாடு, ஒரே வரி, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்தல், எல்லாம் இருக்குது. ஒரே நதி இல்லையே, ஒரே நீர் இல்லையே. அப்போ ஒரு நாட்டின் வளங்கள் அந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் பொது என்றால், காவிரி கன்னடர்களுக்கு என்றால், முல்லை பேரியாற்று நதி நீர், அணை நீர் மலையாளிகளுக்கு கேரளாவுக்கு என்றால், அப்ப எனது நரிமணம் பெற்றோரும் எனது நெய்வேலி படைப்பு நிலக்கரையும் எனக்கே என்று நான் நின்றால் எங்கே இருக்கும் உங்கள் இறையாண்மை தேசிய ஒருமைப்பாடு? எங்கே? அப்ப எனக்கான நதிநீர் உரிமையை நான் கேட்கிற போது உரிய நதிநீரை பங்கிட்டு பிரித்து கொடுங்கள் என்று இந்த நாட்டின் அதிகாரம் ஏன் சொல்லவில்லை? ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொல்லுகிற கட்சி ஆட்சியது காங்கிரஸ். ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொன்ன கட்சி ஆட்சியது பாரதிய ஜனதா. இந்த கட்சிகள் இந்திய கட்சி. ஆனால் கர்நாடக மாநிலம் என்று வருகிற போது மாநில கட்சி. எங்கே இருக்கிற ஒருமைப்பாடு? எங்கே இருக்கிற தேச ஒற்றுமை? வெளியில் வந்தால் இறையாண்மை பேசுகிறீர்கள், இந்தியம் பேசுகிறீர்கள். கர்நாடகா என்றால் அந்த மாநில நலனையே பேசுகிறீர்கள். ஒரு சொத்து தண்ணி தர முடியாது என்று சொல்ற காங்கிரஸ் கட்சியை வெல்ல வைப்பதற்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் கர்நாடகாவில் வாழ்கிற தமிழர்களிடத்தில் காங்கிரசின் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று சொல்கிறார். தர முடியாது. இந்தியம் பெற்றுத்தர வழியில்லாது மக்கள் இந்த கட்சிகள் அதை தர முடியாத ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை என்று சொல்கிற காங்கிரஸ் கட்சியை வெள்ளப்பாடுவது. இப்ப என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு சொட்டு தண்ணீர் தராத காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ஓட்டு தமிழர் ஓட்டு இல்லை என்ற நிலையை நாம் உருவாக்கும். காவிரியில் உரிய நீரை பிரித்து கொடுக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது என்கிற நிலையை நாம் உருவாக்க வேண்டும். இப்ப புரிகிறதா? எதற்காக இந்த தேசிய அரசியல், தமிழ் தேசிய அரசியல் ஏன் நடக்கிறது? இங்குதான் காவிரி நதிநீரை கேட்கிற போது யாரெல்லாம் தமிழர் என்று நம்ம இடத்தில் கேட்பார்கள். காவிரி நதிநீரை கேட்கிற போது கன்னடனுக்கு தெரியும் யாரெல்லாம் தமிழர் என்று. சரியாக அவன் வீட்டை கொடுத்துவான், அவன் நிலத்தை அழிப்பான், அவன் கடையை நொறுக்குவான், தமிழ்நாட்டில் வந்த பேருந்தை நொறுக்குவான், அடித்து விரட்டுவார்கள். சொந்த நாட்டிலே அகதி போல மூட்டை முடிச்சு தூக்கி கொண்டு நடந்து வந்தார்கள். காட்சியும் இருக்கிறது. அப்போது தண்ணி கேட்கிற போது என் அப்பன் வயதை ஒத்த பெரியவன் முதுகிலே ஓங்கி ஒரு கண்ணன் அடித்தானே, அந்த சத்தத்தில் பிறந்ததடா இந்தியம் செத்து தமிழ் தேச அரசியல்.